மறைந்த ரத்தன் டாடா அவர்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு வராரு. பட் அவருடைய ஓன் கம்பெனியான டாடா மோட்டார்ஸ்ல இன்னைக்கு லான்ச் ஆகிற கார்ல கூட அவருடைய வழிகாட்டுதல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போவான பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025 ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கார்ஸ் ஷோகேஸ் பண்ணிருந்தாங்க. இதுல அனைவருடைய கவனத்தையும் பெற்றது டாடாவோட சியரா எஸ்யூவி. ப்ரொடக்ஷன் ஆகி கஸ்டமர்ஸ்க்கு போகும்போது எந்த வடிவத்துல இருக்குமோ அதே வடிவத்துல காமிச்சிருந்தாங்க. அண்ட் டாடா சியரா மறுபடியும் ரீலான்ச் பண்றது ரத்தன் டாடா அவர்களுடைய ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸாவும் இருந்தது. மேலும் இந்த புதிய டாடா சியராவுக்கு அவர் கடைசியா கொடுத்த சஜஷன் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரிஜினல் டாடா சியராவோட லான்ச் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. 1991ல முதல் முறையா டாடா சியராவை லான்ச் பண்ணாங்க டாடா மோட்டார்ஸ். இன்னைக்கு இந்தியாவோட ஃபேவரட் ரெண்டா எஸ்யூவிகள் இருந்தாலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் எஸ்யூவி அப்படிங்கிற பெயரை டாடாவோட சியரா தான் ஹோல்ட் பண்ணுது. 1991ஆம் ஆண்டு டாடா மோட்டார்ஸோட சேர்மேனா ரத்தன் டாடா அவர்களும் பொறுப்பேற்றாங்க. இதன் காரணமாகவே டாடா சியரா மேல அவருக்கு தனி பிரியம் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டா இந்த காரை வடிவமைச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு எல்லா டெரைன்லயும் டிராவல் பண்ற மாதிரி 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அட்வான்ஸ் சவுண்ட் ப்ரூஃபிங் டெக்னாலஜி அப்பவே யூஸ் பண்ணிருந்தனால அதுக்கு முன்பாக டெல்கோ லைன், அதாவது பழைய டாடா மோட்டார்ஸ் வெளியிட்ட எல்லா வாகனங்களையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக் மற்றும் மாடர்னா இருந்தது. இந்தியன் எஸ்யூவிஸ்ல முக்கியமான பங்கு வைத்த இந்த டாடா சியராவை மறுபடியும் ரீலான்ச் பண்றதுக்கு ரத்தன் டாடா அவர்களே பல டிசைன் சஜஷனை கொடுத்ததாகவும் தெரிய வருது. இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸோட குளோபல் டிசைன் ஹெட்டான மார்டின் அவர்கள் குறிப்பிடும்போது முதல்ல இந்த டாடா சியராவோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கான்செப்டை ரத்தன் டாடா அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரிஜினல் டாடா சியராவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான பி பில்லர் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் பி பில்லருக்கு அடுத்தபடியா இருக்கிற எல்லாமே கிளாஸ் ஏரியாவா இருக்கும் ஒரிஜினல் டாடா சியரால. அண்ட் இது அப்போதைக்கு யூஎஸ்ல விற்பனை ஆயிட்டு இருந்த பிரான்கோ காரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். ரத்தன் டாடா அவர்கள் இன்புட்ஸை கொடுக்கும் போது இந்த திக்கான பி பில்லரை மறுபடியும் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு. இது ஒரு கேஷுவல் ரிமார்க் கிடையாது. எந்த அளவுக்கு டிசைன் ஹைலைட் ஒரு காரோடைய சிக்னேச்சரா மாறும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. மேலும் அந்த திக்கான பி பில்லரை கேரி ஃபார்வர்ட் பண்ணி மாஸ்க் பண்ணப்பட்ட ரியர் கிளாஸ் ஏரியாவை கான்செப்ட்ல பார்க்கும்போது ரத்தன் டாடா அவர்கள் இந்த கார் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்டா தெரிவிச்சதாகவும் மார்டின் அவர்கள் குறிப்பிடுறாரு. அவர் குறிப்பிட்டது போலவே இன்னைக்கு வெளியாயிருக்கிற 2025 டாடா சியரா மற்ற எல்லா எஸ்யூவிஸையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஸ்டிங்டிவ் ஸ்டைலிங்ல இருக்கு. குறிப்பா சைட் ப்ரொஃபைல்ல அந்த ராப் அரவுண்ட் பண்ணப்பட்ட கிளாஸ் ஏரியா, பெரிய திக்கான பி பில்லர், திக்கான பாடி கிளாடிங் அப்படின்னு ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பேனராமிக் சன்ரூஃப், டாடா மோட்டார்ஸ்லயே முதல் முறையா 3 டிஸ்பிளே, ஃப்ரண்ட் டேஷ்போர்டு அப்படின்னு பல விஷயங்கள் ரொம்பவே அட்ராக்டிவ் காரா மாத்திருக்கு இந்த டாடா சியராவை. டாடா சியராவோட டிசைன் ஒரு பக்கம் அப்படின்னா ஒரிஜினல் டாடா சியராவோட என்ஜினும் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒரிஜினலா இந்த டாடா சியரா லான்ச் பண்ணப்பட்ட போது 2 லிட்டர் டீசல் என்ஜின் கொடுத்திருந்தாங்க. அதுவும் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். இது 91 HP மற்றும் 186 நியூட்டன் மீட்டர் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல்ல 4x4 வெர்ஷனோட இந்த காரை கொடுத்திருந்தாங்க. ஆன் பேப்பர் இது கம்மியான பவர் மற்றும் டார்க் அவுட்புட் மாதிரி தெரிஞ்சாலும் டாடா சியரா அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண பவர் ஸ்டியரிங்கோட ஒன்னு சேர்ந்து இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காராவும் இருந்தது. டாடா சியரா டிஸ்கண்டினியூ ஆகிற வரைக்கும் இந்த புதிய சியராவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், எலக்ட்ரிக், டீசல் அப்படின்னு 3 வேரியன்ட்லயுமே லான்ச் ஆக போகுது. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கரண்டா டாடா மோட்டார்ஸ் 2 லிட்டர் கிரையோடெக் டர்போ டீசல் இன்ஜினை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே டாடா ஹாரியர், சஃபாரி போன்ற கார்களை இந்த இன்ஜின் பவர் பண்ணுது. இது 170 HP மற்றும் 350 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வரும். டாடா நிறுவனம் இந்த காருக்காக ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினை ரெடி பண்ணிருக்காங்க. அது 1.5 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின், 170 HP மற்றும் 280 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வரும். டாடா மோட்டார்ஸோட பிரீமியம் கார்ஸ்ல பெட்ரோல் இன்ஜின் இல்ல அப்படிங்கிற கேப்பும் டாடா சியரால ஃபில் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இது எல்லாத்தையும் விட டாடா சஃபாரியோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் எலக்ட்ரிக் வெர்ஷன்லயும் வர இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் வெர்ஷன்ல மறுபடியும் 4x4 டெக்கை கொண்டு வரவிருக்காங்க. டாடா சியராவோட சிக்னேச்சர் 4x4 டெக்னாலஜியை இதற்கு முன்பு கொண்டு வர முடியாததுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே இருந்த லேண்ட் ரோவர் பிளாட்ஃபார்ம்ல 4x4 இன்கார்பரேட் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் டைம் லைன் அதிகமா இருக்கிற காரணத்தினால டாடா மோட்டார்ஸ் அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால ஈஸியா 4x4 டெக்னாலஜியை கொடுக்க முடியும். மேலும் அட்லாஸ் ஆர்கிடெக்சர்ல புதிய சியரா உருவாயிருக்கிறதுனால ஆஃப் ரோட்லயும் இது பிரில்லியண்டான எஸ்யூவியா உருவாயிருக்கு. சோ இன்னைக்கு தேதியில 2025ல லான்ச் ஆகவிருக்கிற ஒரு கார் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரத்தன் டாடா இன்ஸ்பயர் பண்ணி எந்த அளவுக்கு கான்பிடன்ஸை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மேலும் டாடா சியரா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சோ அது மாதிரியே 2025 டாடா சியராவும் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள எத்தனை பேர் நியூ டாடா சியராவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.